இந்த பிரபஞ்சத்தின் பேராற்றலை எனக்களி என்னை வழிநடத்தி கொண்டு போகும் என்னுடைய குரு குணகுருமஸ்தான் அவருக்கு நன்றி. எல்லாரும் கேட்குறீங்க, அம்மா உங்கள் குரு யார், எங்கே இருக்காரு அப்படின்னு நிறைய பேர் என்னை கேட்டிருக்கேங்க. அதனால் உங்களுக்கோசரம் நான் என் குரு கிட்டையே அழைச்சிட்டு வந்திருக்கேன். வாங்க, உள்ள வாங்க. மகான் ஞான வள்ளல் ஹஸ்ரத் ஷேக் சுல்தான் அப்துல் காதர் குணங்குடி மஸ்தான் சாஹிப் ஒலியுல்லா. உண்மையிலே இவர் ஒளியாக தான் நம்மக்கிட்ட அருள் புரிகிறாரு. ஒளியுல்லா தர்கா இதுதான். அங்கே இங்கே எங்கே இருக்குன்னா இங்கே பக்கத்தில் தான். எல்லோரும் தண்டையார்பேட்டைன்னா தெரியாது உங்களுக்கு. வீராஸ் எதிர்க்க மொட்டையன் தெருனா யார் வேணாலும் சொல்லி இட்டுன்னு வந்து விட்டுருவாங்க. அது பக்கத்தில் வாங்க. பதினைந்து வருஷமா நான் எல்லாரும் குருவை தேடி போவாங்க. ஆனால் எனக்கு இவரு கூட 5 வருஷமாக இருக்கிறேன். எங்கே இருக்கிறேன்னா கதிரைகிரியில். நார்மல் பசங்க மாதிரி என்கிட்ட பேசுவார். ஆனால் எனக்கு யாருன்னு தெரியாது. ஆனால் 5 வருஷம் கழிச்சு தான் எனக்கே தெரியும் இவ்வளோ குணக்குடியார்கள். எப்படின்னா நான் தவத்தில் இருக்கிறப்போ நான் உங்களை பார்க்கணும் ஐயா அப்படின்னு கேட்டப்போ நான் சென்னைக்கு வந்திருக்கேன், நீ வா அப்படின்னாரு. அப்போ தான் சொன்னார், இங்கே மொட்டையன் தெரு இருக்குது, இங்கே வீராஸுக்கு வந்துடு. வீராஸ் வந்துட்டு அங்கே பக்கத்தில் மொட்டையன் தெருனா யாருனாலும் சொல்லுவாங்க, அங்கே வா நான் அங்கே பேர் சொல்லிட்டு காமிப்பாங்க. அதனால் இங்கே வந்தேன். இங்கே வந்து பார்த்தா தெரியுது இது வருதானே எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் எனக்கு வேறு மாதிரி அங்கே கொடுத்தாரு காட்சி. இங்கே பார்த்தா ஒரு தர்காவாக இருக்குது. ஆனால் அவருடைய முகங்கள் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா இது மட்டும் சிவகுலத்தம்மானா எல்லாருக்கும் இப்போ தான் இந்த உலகத்துக்கு தெரியாது. ஒரு மருத்துவரா, ஒரு தொழிலதிபரா, எல்லா விஷயத்திலும் மீடியாவில் ஆக்டர் எல்லா இடத்துலையும் நான் ஒரு இடத்துல இருக்கிறேன்னா அதுக்கு முதல் காரணம் குரு. ஏன்னா குருவை தேடி போகலாம். குரு என்னை தேடி வந்தது எனக்கு என்னென்னு இப்போ இந்த உலகத்துக்கு தெரியும். ஏன்னா நான் மருத்துவராகி இந்த உலகத்துக்கு நிறைய பேருக்கு நான் கொண்டு சேர்ந்தேன். இந்த கொரோனாலலாம் என் கூட இருந்து என்னை வழிநடலாம் ஒப்புமே சொன்னேன். இந்த பிரபஞ்சத்தின் பேராற்றலை எனக்களித்து என்னை வழிநடத்தி கொண்டு போகும் என்னுடைய குரு குணகுடி மஸ்தானுக்கு நன்றி. எப்பொழுதும் நன்றி நன்றி நன்றி. ஏன்னா அவனன்றி ஒரு அளவு மசியாதுன்ற மாதிரி உண்மையிலே சொல்கிறேன். என்னுடைய சுவாசனையில இருந்து அந்த பிளட்டில் இருந்து எல்லாம் அவருக்கு நான் அர்ப்பணிச்சுக்கிறேன். பணம்லாம் ஒன்றுமே இல்லைங்க. பணம்லாம் நம்ம அவருடைய அன்பு நம்ம கையில் இருந்ததுன்னா எல்லாமே பணத்தில் இருந்து எல்லாமே நம்மளை தேடி வர்றது. நிறைய பேர் சொல்கிறாங்க, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, எந்த பிரச்சனையும் வேணாங்க, நீங்கள் வாங்க, நீங்கள் குணம் கிடையாது, நான் உங்களை நம்பி வந்துட்டேன், என்னை காப்பாற்றையா அப்படின்னு சொல்லி கண்ணீர் மருக நீங்கள் உட்காந்துன்னா போதும், அப்படியே வீட்டுக்கு வந்துடுறாங்க. உங்களுக்கு என்ன தேவையோ கொடுக்க அள்ளி கொடுக்க தயாராக இருக்கிறாரு. யாருன்னா சாட்சி சொல்லல, அவராண்ட போனால் யார் எப்படி நடக்க எங்கள் அம்மா சொல்கிறாரு, இல்லைங்க நான் இருக்கிறேங்க, சாட்சியாக நான் இருக்கிறேன், ஒரு கோடீஸ்வரியாக இருக்கிறேன், மக்களை மத்தியில் இருக்கிற எல்லாருக்கும் உதவியாக பண்ணுறேன், என்னை கேட்கிறவங்களுக்கு அள்ளி தரேன். ஆனால் நான் கொடுக்கல, அவர் கொடுக்குறாரு. என்னை செயல்பாடு என்னை நல்ல கருவியாக என்னை எடுத்துட்டு இருக்காரு. நான் வழிபாடு பண்ணுறேன். ஏன் நான் இப்போ 15 வருஷ காலமாக ஏமா நீ சொல்லலை அப்படின்றாங்க. ஆனால் யாரும் என்னை கேட்கல. இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, நீ என்ன எனக்கு இந்த முத்திரை 3ஆம் கண் சிறப்பு முத்திரை இவரை பார்க்கறதுக்கு எனக்கு கொடுத்த முத்திரை தான் இந்த முத்திரை. இந்த முத்திரையில் போயிட்டு ப்ரௌன் சக்கராக்கு இறங்கி நெற்றி கண்ணுக்கு ஆஞ்சனாக்கு இதை கண்களால் திரும்பி அவரை பார்த்தேன்னு எல்லா ஒளிவுழா எனக்கு சொல்லுது. அதே மாதிரி கண்கள் வேணானாலும் கெட்டது பார்க்காம கண்ணை மூடிக்கலாம், வாயை பொத்திக்கலாம், மனசை கூட திடம் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த காதுகளே மூணா கூட அது கேட்கும். ஆனால் அது கேட்கக்கூடாதம்மா, அதை பத்திரமா பார்த்துக்க. ஏன்னா நீ என்கிட்ட இருக்கிற
அதனால் எது வந்தாலும் உன்னை யாருன்னா பேசினாலும் தப்பாக பேசினாலும் எதையும் கேட்காத, நீ நேர் வழியில போ. எனக்கு சொல்லி இந்த காதை வந்து பொறுத்துட்டு என்னை வழி நடத்தி கொண்டு போயிட்டு இருக்காரு என்னுடைய குரு, என்னுடைய மத்தான். அவர் இல்லாமல் எதுவுமே இல்லை. மக்களுக்கு கல்வி கொடுக்குறாரு. ஏன்னா இந்த பிரபஞ்சத்தின் பேராக எனக்கு வந்து இவரால் நான் எவ்வளோ பேருக்கு நல்லது இருக்கேன். நான் பண்ணல, அவர் தான் என்னை வழிக்கிறாரு. தொட்டா அம்மா நீ தொட்டு வைத்தியம் பண்ணால் உடம்பு நல்லா ஆகுது அப்படின்றாங்க. நான் சொல்லலை, அவரை அழைச்சிட்டு வரேன். அவர் தான் எல்லாமே பண்ணுறாரு. நிறைய விஷயங்கள் உலகத்துக்கு நிறைய விஷயங்கள் என்னை வந்து இவ்வளோ நாள் இல்லாமல் ஏன் சொல்றீங்கன்னா எல்லாரும் வரணும், இந்த இடத்துக்கு எல்லாரும் வரணும், வழிபாடு வரணும் அப்படின்றதுதான் ஒரு அழகாக அலங்காரம் பண்ணிட்டு பாருங்க. மக்களே பாருங்க, மகிழ்ச்சியா இருக்கு. உங்க பக்கத்துல இருக்காரு அவருடைய புலவர், அவருடைய நண்பர் புலவர் பக்கத்துல இருக்காரு. அவருடைய நண்பர் இங்க ஊமையர் இருக்காரு. அவங்களுக்கு தொண்டு சேர்ந்த சமாதி பக்கத்துல 2 பேர் இருக்கிறாங்க பாருங்க. அவருக்கு உள்ள வந்து அவருடைய தண்டை ருத்ரம் எல்லாமே கமண்டலம் எல்லாமே உள்ள இருக்கு. தவத்துல இருந்த நிலைப்பாடுல உள்ள போய் எடுங்க எல்லாமே இருக்கு. என்ன அவர்கள் தவம் செய்து அப்படியே பார்க்கலாம். தவம் செய்த இடம் அப்படியே மேல் நோக்கி போகிறோம். ஐயான்னு பாருங்க எவ்வளவு அழகா அவருடைய பார்வை வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க அமைதியா இருக்கு எப்படி பேசுவார், ஆனா அவருடைய பார்வை கண்ணால தான் பேசுறாரு. நான் உட்கார்றப்போ தவத்துல உட்கார்றப்போ என்னுடைய ஆபீஸ் நிறுவனத்துல பக்கத்துலயே வச்சிருப்பேன். அவரை கேட்டுதான் நான் எது வேணாலும் சொல்லுவேன் ஒவ்வொரு நாளும். ஏன்னா அவருடைய கண்கள் வந்து அப்படியே வசியப்படுத்துறோம்ல, நீ தப்பு பண்ற, நீ வேண்டாம் அப்படின்றது உயிரோட்டத்தோட எனக்கு சொல்லி கொடுக்குறாரு, வழி நடத்தி கொண்டு போறாரு. அதனால இவங்க கண்களை பாருங்க, அவ்வளோ எதனா ஒன்று சொன்னா நான் எதனா செஞ்சுட்டேன்னு வைங்களா அப்படி கண்ணு சிரிக்கும். அந்த சிரிக்கிறது வந்து அந்த கண் வழியா பார்க்கலாம் இவரை. அந்த அளவுக்கு நாங்கள் வந்து அவ்வளோ உணர்ச்சி, அதாவது நேசிக்கிறதுன்னு வைங்களேன். அது எல்லாருக்கும் சொல்ல, ஒரு ஸ்வீட்டை கையில் கொடுக்குறோம்,
சாப்பிட்றேன். அது எப்படி இருக்குன்னா ஸ்வீட்டாக இருக்குது, தித்திப்பாக இருக்குனாங்க. ஆனால் நாக்குன்னு சுவையினுடைய உணர்தல் இருக்கிறவங்க சாப்பிட்றவங்களுக்கு தான் அந்த உணர்வு தெரியும். அதே மாதிரி எங்கள் ஐயாவை நான் ரொம்ப உணர்ச்சியோட உணர்வோடு நான் இங்கே வாழ்ந்து இருக்கேங்க. வாங்க உள்ள உணர்த்துற ஐயா இருக்காரு, அவரையும் பார்க்கலாம். ஐயா வந்து 14 வருஷம் தவம் இருந்தது இருந்தோம். இதுக்குள்ளே தான் ஐயா வந்து குணங்குடியார் 14 வருஷம் தவம் உட்கார்றாரு. அப்போ அந்த தவம் உட்கார்றவங்களுக்கு அப்போதான் இப்ராஹிம் ஷாவுலியாக்கு அந்த கட்டளையிடுறாரு, 14 வருஷம் நான் தவம் உட்கார போகிறேன், அதனால என்னை நாடி வரவும் நன்மை செய்யும். அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்காத, அவங்க நாடி வந்து கேட்கறது கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இவர் பேர் வந்து இப்ராஹிம் ஷாவுலியா. அப்போ நீ ஊமையாரு, என்னை நாடி வரவங்க நன்மை செய்யு அவருக்கு அந்த உத்தரவு தராரு. அதனால தான் இவர்கிட்ட எந்த ஒரு புள்ளி சூனியம் மந்திரம் இப்ராஹிம் ஷாவுலியா இவங்க தான். ஊமையாக இருக்கிறது கட்டளை கொடுத்தது எதனால கட்டளை கொடுத்தா தெரியுங்களா? இவர் எங்கன்னா வெளியில் போகிறாருன்னா சொல்லிட்டு போவார் அங்கே போகிறேன்ட்டு. அப்போ ஒரு தடவை என்ன பண்ணாராம், எனக்கு ஐயா ஒருத்தர் தவத்தில் தவத்தில் இருக்கும்போது எனக்கு சொன்னார், நான் சதுரகிரிக்கு போகிறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போனார், பார்த்துக்க அப்படின்ட்டு. ஆனால் அவர் என்ன சார் ஒருத்தர் வந்தாங்க, அவர் எங்கேயும் கேட்குறாரு, அவர் சதுரகிரியில் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால அப்பயே வந்து விவசாயம் நீ எதுவும் பேசாத, நீ வந்தவங்க அவங்க எதிர்க்க வரானாம். ஐயா உங்களை கேட்டேன் ஐயா, நீங்கள் இல்லை வெளியில் போயிட்டேன்னு சொன்னாங்க. இல்லைப்பா நான் இங்கே தான் இருக்கேன். அவருக்கு தெரியாத காரணத்தினா அப்படி சொல்லிட்டாரு. அப்போ தன்னோட இது வந்து 14 வருஷம் உட்காரும் போது சொல்கிறாரு, இங்கே வாப்பா, என்னை நாடி வரவும் நன்மை செய், அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்காது, அவங்க கேட்கறது கொடு அப்படின்றது அவரோட உத்தரவு. இவராண்ட உட்காந்து ரொம்ப பேர் கிட்னி இல்லாத ரொம்ப கஷ்டப்பட்டவங்களுக்குலாம் நல்லா இருக்குது. அவங்க ரொம்ப மன சஞ்சலத்தோடு வருவாங்க, ஊமை பண்ண உட்காந்தா நல்லாயிடும். ஊமை பண்ண உட்காந்து அதே மாதிரி ஒரு காத்து கருப்பு இருக்குன்னு வைங்களேன், இந்த வாசல்ல வந்து நிற்கும் போது கீழே விழுந்துருவாங்க. அவங்க மேல என்ன வந்துடும் வெளியே வந்து. இவங்க வந்து பவர் ஊமப்பா வந்து எடுத்துருவாங்க. ஊமை பண்ண எந்த நோய் நொடி எது நோடி இருந்தாலும் போயிருங்க. ஒரு காத்து பேய்கி இருந்ததுன்னா இந்த வாசலை மிதிக்கும் போதே அவங்க கண்ணுக்கிட்டு ஒரு கீழே விழுந்துடும். விழுந்து அந்த பவர் தானே அவர் காட்டுவார். காட்டி அப்புறமா அங்கே வந்து ஒரு 2-3 வாரம் வந்தாங்கன்னா நல்லாக்கி விட்டுருவார், ஓட விடுவார். என்னையே பேய் குடிச்சிருங்க, அது தெரியுமா? நான் எடுத்துன்னு போய் அப்பாண்ட அந்த இது வச்சு தண்ணி வச்சு எங்கள் வீட்டில் போய் தெளிச்சு விட்டேன். அதோட கணக்கு அவ்வளோ ஒரு பவர் ஐயா. நோய் நொடி கஷ்டத்தில் தூக்கு மாட்டி கூட போவோம். ஐயா உட்காந்து மனசை மாற்றி விட்டு கடன் தொல்லியா இதுவா, நான் பெருமை சொல்ல, நானே அனுபவிச்சிருக்கேன். நான் எல்லாமே அனுபவிச்சிருக்கேன். இந்த வம்சாவளி நான் சொல்ல, நீங்கள் வந்து பாருங்க ஏதோ கஷ்டம் இதுன்னு. இவரே எங்கள் அங்கிள் தான். அவர் ஒரு கஷ்டத்தில் ரொம்ப மாட்டினார். வந்து இன்னைக்கு வந்து அவர் டெய்லி வர்றாரு. எங்கள் பூ பழம் எல்லாம் எடுத்துன்னு அங்கிள் ஒரு பேசுங்க, மைக்கில் ஒரு பேசுங்க, அவரை பற்றி ஒரு பேசுங்க. எங்கள் அங்கிள் அக்கா வீட்டுக்கார் பேசுங்க. வணக்கம், நான் இது 3வது தடவை வரேன். இங்கே வந்துட்டு நான் ஒரு 30 வருஷம் மிஸ் பண்ணிட்டேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து அவர் எப்போ வரணும்னு உங்களுக்கு அழைப்பு வந்தாதாங்க அவர் உத்தரவு கிடைச்சது. ஒன்றுமே இல்லை, அவருடைய அழைப்பு நம்மளுக்கு வரணும். 5 வருஷமா சதுரகிரியில் நான் அவரால் பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு தெரியாது. நான் வர முடியல, உங்களை பார்க்க முடியல, நான் அழுத கையோட தான் எனக்கு அதுக்கப்புறம் இங்கே வந்து இவங்க தான் எனக்கு எல்லாமே கைட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இருக்கேன். எவ்வளோ இருக்கிற மாற்றம் கிடைக்குது. இங்கே ஒரு பவர் இருக்குது, கண்டிப்பா இருக்கு. ஐயா நானு என்ன சதுரகிரியில் என்னை கூப்பிட்ட போன மலையில வாக்காளின்னு கூப்பிட்டாரு என்ன. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தேன். செகண்ட் டைம் செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு 4 மணிக்கெல்லாம் ஒரு ஃபோன் திடீர்னு ஒரு எழுந்திரிச்சிட்டேன். இது என்னென்னா அப்படின்னா இங்கே வரணும்னு சொல்லி என்னை ஒரே இது பண்ணாங்க. சரின்னு சொல்லிட்டு போன டியூஸ்டே நான் காலையில் வந்து எல்லாம் பூஜை பண்ணிட்டேன். அதுக்கெல்லாம் சண்டே சரி இன்னைக்கு டியூஸ்டே இன்னைக்கு நான் தற்செயலாக வந்தேன். சரி ராகவத்தில் பூஜை பண்ணிட்டு போயிடலாம். உலகத்துல நீங்க சொல்லணுன்றதுக்கு தான் இன்னைக்கு சாட்சி வந்து நான் அனுபவிக்கிறேன்றது வந்து எல்லாருக்கும் நீங்க சொல்லணும். உங்க மூலியமா இந்த உலகத்துல பாக்குறவங்க நிறைய பேர் வருவாங்க. அதனால வந்து எல்லாருக்கும் சரி, எல்லா ஜாதி மதம் பேதம் இங்க ஒரு சக்தி இருக்கு. அது எல்லாருக்கும் வந்து ஒரு உதவிகரமா இருப்பாங்க. எல்லாரும் நாடி வந்தா அவங்க வாழ்க்கையில சந்தோஷம், குடும்பத்தில் சந்தோஷம் கிடைக்கும், தொழில் வளர்ச்சி கிடைக்கும், தனலாபங்கள் கிடைக்கும், தடைகள் நீங்க கிடைக்கும். இது எல்லாத்துக்குமே ஒரே எடுக்கணும் இந்த இடம் தான்.
அதனால் வந்து யாராக இருந்தாலும் சரி நீங்கள் பக்தர்கள் அனைவரும் நீங்கள் வரலாம், வந்து நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு போகணும். எனி டைம் வந்துட்டு போகலாம். காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 7 மணி வரைக்கும் தொடர்ந்து இருக்கும். அதனால் நீங்கள் வந்து கூப்பிட்டு போனீங்கன்னா உங்களோட வாழ்க்கை நண்பர்கள். நன்றி. நான் இந்த இடத்துல உட்காந்து தவத்தில் இருந்தப்போ என் ஐயா கூட்ட வாக்காளின்னு நான் அப்போ சதுரகிரியில் இருப்பேன். நான் கேட்டேன், ஐயா நான் கோவத்தெல்லாம் விட்டுட்டேன், சிவசிவா நான் மலை ஏறுறேன், நீங்கள் என்ன வாக்காளின்னு கூப்பிடுறீங்களே அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், இல்லைம்மா நீ காளி தான், நீ யாரும் உனக்கு நிரூபித்து நான் காட்டுறேன், நீ வா அப்படின்னாரு. அப்போ தான் இந்த இடத்த கொடுத்தாரு. இந்த இடத்துல உட்காந்து நான் தவம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த இடத்துல உட்காந்து நான் தவம் பண்ணிட்டு இருக்கிறேன். உக்கிரமாக எனக்கு இந்த இடத்துல நின்று எனக்கு காளி காட்சி கொடுத்தாங்க. இந்த இடத்துல அப்படி நின்று காட்சி கொடுத்தாங்க. இந்த மூலையில் இந்த இடத்துல தெரியும் ஐயா, இந்த இடத்துல நான் நின்று அப்படியே பார்த்துட்டு நீ உட்காந்தேன். காலையில் உட்காந்து சாயங்காலம் 5 மணிக்கு தான் என்னை எழுப்புனான். நானே எந்திரிச்சு இவங்கெல்லாம் பயந்துட்டான் வரலையே. அப்புறம் மல்லமாக நானே அசை விட்டு எந்திரிச்சு வந்தேன். அவ்வளோ ஒரு சக்தி எனக்கு இந்த காளி தான் எனக்கு சாட்சி. இந்த இடத்துல எனக்கு அவ்வளோ ஒரு அற்புதம். எவ்வளோ கோயிலுக்கு நான் போயிருக்கேன், இது ஒரு இதாக தெரியும். ஆனால் அப்படியே உருவம் ஃபுல்லாக தெரிஞ்ச இடம் எனக்கு இந்த இடத்துல தான் எங்கள் அம்மாவை நான் பார்த்தேன். அதுலேருந்து தான் நான் சொன்னேன், இந்த உலகத்துக்கு நான் அனுபவித்ததை எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன். மகிழ்ச்சி.